This video is sponsored by Buymoto. நீங்கள் பைமோட்டோவை டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. நீங்கள் ஈஸியாக இதில் பை பண்ண முடியும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு கார்டனிங் டிப்ஸ் தான். இப்போ என்னென்னா, நம்மளுக்கு மழை பெஞ்சிட்ருக்கு இல்லையா, மழை பெய்யறதுனால நிறைய காற்று புயல்லாம் இருக்கிறதுனால செடியெல்லாம் நிறைய பாதிக்குது, இலையெல்லாம் நிறைய கொட்டுது. சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய செடியாக இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணிங்கன்னா அந்த மழைக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தழைஞ்சி வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த செடியை பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் நாங்கள் கட் பண்ணிவிட்டு இப்போ புதுவாக கொழுந்து வச்சு வந்துட்டுருக்கு. சரிங்களா? அது மாதிரி இப்போது நீங்கள் இந்த மாதிரி பெரிய செடியாக இருக்குது, பூ பூக்கலை அப்படின்னா இந்த சீசனில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அது மழைக்கு நல்லா தழைஞ்சி வந்துடும். அதோட ஸ்டெம்மையும் எடுத்து நீங்கள் சைடில் குத்தி வச்சிங்கன்னா அதுவும் நியூ பிளான்ட்டாக உங்களுக்கு உருவாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இந்த புயலால் நம்மளுக்கு நிறைய சேதங்கள் ஏற்படும். அது என்னென்னா, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த பிளான்ட் இருக்கு இல்லையா, நல்ல பெரிய செடி, நந்தியாவட்ட பிளான்ட்டும் கொய்யாக்காவும் ஒரே இதில் வளர்ந்து வந்திருக்கு. சரி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அது இல்லாமல் இதை கயிறு வச்சு கட்டி வச்சுருந்தனால இது என்ன ஆயிடுச்சு, இந்த தொட்டி அப்படியே தலைகீழாக சாஞ்சிருச்சு. புயலில் தலைகீழாக சாஞ்சு, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தொட்டி இது. இந்த தொட்டி வாங்கினா இப்போ 400-500 சொல்லுவாங்க. அந்த தொட்டி இப்போ உடஞ்சி இப்படி இருக்குது. சரிங்களா? அதனால் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெரிய தொட்டி இருந்தால் அதை சேஃப்டியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், மற்ற செடிங்களோட சேர்த்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி இப்போ வளர்ந்துருக்கு. இப்போ காற்று கொஞ்சம் குறைஞ்சனால நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன். பட் ஆனால் நிறைய தொட்டிங்க வந்து கீழே வந்து உடையிறதுனால இப்படி நம்ம சேர்த்து கும்பலாக வச்சிடணும். அதாவது நெருக்கமாக வச்சிடணும். இந்த மாதிரி நெருக்கமாக நம்ம தொட்டியை வைக்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு சாயாது. அப்புறம் ஹைட்டாக இருக்கிற செடியும் கொஞ்சம் நெருக்கமாக வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தொட்டி வந்து ஒரு தொட்டி மேலே ஒரு தொட்டி விழுந்தாலும் அது பேலன்ஸ் பண்ணிக்கும். அப்புறம் காற்றுல ரொம்ப செடி மோதி ரொம்ப சேதாரங்கள்லாம் நம்மளுக்கு ஏற்படாமல் இருக்கும். அது இல்லாமல் இப்போது நிறைய ப்ரூனிங் பண்ணுறது அவசியம். ஏன்னா நம்மளுக்கு அந்த வெயிட் தாங்காமல் தான் அது சாயவும் செய்யும் டக்குன்னு. அதே சமயத்தில் வெயிட் அதிகமாக இருந்தாலும் டக்குன்னு விழுந்து தொட்டி உடையிறதுக்கும் அதான் மெயின் காரணமே. அதனால் நீங்கள் இந்த சீசன் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நியூ பிரான்ச்சஸ் நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொழுந்துகள் நிறைய வந்துடும். அதனால் நம்ம எல்லாமே கட் பண்ணி விட்டால் தான். இங்கே பாருங்கள், மல்லி செடியில் சுத்தமாக எல்லாமே வெறும் குச்சி தான் இருக்குது. இப்போ கொழுந்து குட்டி குட்டியாக வர ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொழுந்து வந்திருக்கு. இது மாதிரி நம்ம இந்த சீசனுக்கு இலையெல்லாம் விரிவி விட்டுருங்க. இல்லை பெரிய மரமாக இருக்குன்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்து செடியை வந்து இந்த மழைக்காலங்களுக்கு பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கயிறு வச்சு கூட நீங்கள் கட்டி வச்சிடலாம். கயிறில் நீங்கள் வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்குது பக்கத்தில் அப்படின்னா ரொம்ப அசையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கயிறு வச்சு கட்டினீங்கன்னா அது வந்து காற்றுல ரொம்ப பாதிக்காமல் பேலன்ஸ் பண்ணி அது இழுத்து பிடிச்சி நமக்கு தாங்கி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஏதாவது கார்டனிங் டிப்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டு இப்படி தான் நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும் நம்மளோட கார்டனிங்கை. ஓகே, தேங்க்யூ.